முன்னாள் பாரத தேசத்தினுடைய பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பவுண்டர் மெம்பர், கட்சியை துவக்கியவருமான கவிஞர், எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், தேசப்பற்று கொண்ட ஒரு மாபெரும் தலைவரினுடைய பிறந்தநாள் விழாவை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அலுவலகத்தில் மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய ஆணையை ஏற்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிலே பல தலைவர்கள் அரசியலிலும் இருந்திருக்கிறார்கள். அரசியலுக்கு வராமலே தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் நிரம்ப இருந்தாலும் கூட 1962 ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த காலத்திலும் 1980 பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில் இருந்து தேசத்தினுடைய பாதுகாப்பு, தேசத்தினுடைய கண்ணியம், தேசத்தினுடைய கலாச்சாரம் என்று ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக நாடாளுமன்றத்தில் குரலை எழுப்பி இந்திய தேசத்தினுடைய ஒற்றுமை, வலிமை, இந்திய தேசத்தினுடைய கண்ணியம் குறையாமல் இந்த நாட்டிற்காக பல சொற்பொழிவுகளை ஆற்றி அதை கவிதை மூலமாக வடித்து எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட போற்றுகின்ற, பாராட்டுகின்ற ஒரு அருங்குணம் கொண்ட ஒரு அருமையான தலைவர் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அவர் நாடாளுமன்றத்தில் அவர் பிரதமராக இருந்தபொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவருடைய பேச்சையெல்லாம் கேட்டு நான் ரசித்தவன். ஹிந்தியிலே பேசி தொடங்கி அதிகபட்சமாக அவர் மேற்கோள் காட்டுவது உருது மொழியில் எழுதப்பட்ட கவிதைகளை ஐ வில் கோட் எ கொட்டேஷன் ஃப்ரம் உருது பொயட் என்று அவர் ஆரம்பிப்பார். அவர் பீகார் மாநிலத்தில் பிறந்தவர் என்றாலும் கூட இந்திய நாடு ஏற்றுக்கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் அவர் சொந்தக்காரர். இந்த மொழி தெரிந்தவர்னா பேசுகின்ற பண்பு உள்ளவர் தான் உயர்ந்தவர். இந்த ஹிந்தி மொழி தெரியாதவர்கள் எல்லாம் 2ஆம் கட்ட மட்டத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று எண்ணம் கொண்ட தலைவர் அல்ல. அதன் காரணமாக தான் நரசிம்மராவ் போன்ற பிரதம அமைச்சர்கள் கூட அவருடைய ஆலோசனை ஏற்று பல்வேறு காரியங்களை ஆற்றினார்கள். இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காகவும் வலிமைக்காகவும். அதே போல மிகப்பெரிய அறிஞர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் தமிழக மக்கள் மீது எவ்வளவு பற்று கொண்டவர் என்பதற்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுகிறேன். மதுரையிலே கூட்டத்திலே கலந்து கொண்ட பாரத் ரத்னா வாஜ்பாய் அவர்கள் சின்ன பொண்ணு என்று ஒரு தாழ்த்தப்பட்ட அம்மையாவை மேடைக்கு அழைத்து பேசி அவரை விட வயதில் குறைந்திருந்த சின்ன பொண்ணு அவர்களுடைய காலிலே விழுந்து நமஸ்காரம் பெற்றார். ஆகவே அவர் எத்தகைய ஜாதி, நிறம், மொழி இவைகளிலிருந்து மாறுபட்ட கருத்து கொண்டவர், மனித நேயம் பார்த்த ஒரு மக்கள் தலைவராக விளங்கியவரை இன்றைக்கு நாடு முழுவதும் கொண்டாடுகிறது. அவருடைய பிறந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உறுதிமொழி என்னவென்று சொன்னால், அவரை போல தேசப்பற்று உள்ள ஒரு குடிமகனாக நாம் வாழ வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வது நமக்கும் நல்லது, இந்த நாட்டிற்கும் நல்லது, நமது வீட்டிற்கும் நல்லது. அவர் புகழ் ஓங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எம்மதமும் சம்மதம் என்ற ஒரு கொள்கை கொண்ட கட்சி.
நாங்கள் கூட அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை இந்த கட்டடத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சிலர் ஓட்டுக்காக கட்சியை நடத்துகிறார்கள், ஓட்டுக்காக சில பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். சில நேரங்களில் இந்து மக்கள் கொண்டாடுகின்ற எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து கூட தெரிவிக்க மறுக்கிறார்கள். கேட்டால் மௌனம்தான் அதற்கு பதில் என்று சொல்லிக்கொண்டு அமைதியாக போகின்றார்கள். எங்களை பொறுத்தவரை எல்லோரும் நேசிக்கிறோம். நமது பாரத தேசத்தினுடைய 145 கோடி மக்களுடைய தலைவராக அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆக்கியவர் பாரத் ரத்னா வாஜ்பாய் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே பிஜேபியை பொறுத்தவரை எல்லா மதமும் ஒன்றுதான் என்று நினைக்கின்ற ஒரு பெரிய கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அதான் சார், சில பேர் கட்சியை நாட்டுக்காக அர்ப்பணிக்கின்ற நிலையை மாற்றி ஓட்டுக்காக கட்சியை நடத்துகின்ற காரணத்தினால் அந்த மாதிரி காரியத்தில் எல்லாம் ஈடுபடுகிறார்கள். இந்த நல்ல நேரத்தில் அவர்கள் பெயரெல்லாம் உச்சரிக்க கூடாது என்று நான் நினைக்கின்றேன். இந்த நல்ல நேரத்தில் எதுக்கு அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு. இப்போ சென்னையில் சைக்ளோன் மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடந்தது. பேரிடரை பார்வையிட வந்த மத்திய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சும்மா அனுப்பல, உடனே பார்த்துட்டு 2 hours ஏரியல் சர்வே பண்ணிட்டு 460 கோடி ரூபாயையும் ப்ளஸ் 100 crores 560 கோடியை வாரி வழங்கியது மோடியினுடைய அரசு, மோடி அவர்கள். சில பேர் ஓர வஞ்சனையாக நடப்பதாக தெரிவித்தாலும் கூட மேடம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா அவர்கள் ஒரு அழகான கேள்வியை 2 தினங்களுக்கு முன்பாக கேட்டார்கள். அந்த கேள்வி, நாங்கள் 560 கோடியை வழங்கியிருக்கிறோம், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பணம் நீங்கள் எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீர்கள், உங்களுடைய பங்களிப்பு என்ன என்று கேட்டதற்கு மாநில அரசு இதுவரை பதில் சொல்லவில்லை. அநேகமாக நாளை அவர்கள் தூத்துக்குடிக்கு போகிறார்கள், பாதிக்கப்பட்ட பகுதிகளை சந்திக்கும் பொழுது அப்பொழுதாவது முதலமைச்சரை கூட அவர்கள் கேட்க வேண்டும். காரணம், பிரதம அமைச்சர் நேற்றைக்கு இரவு நமது மாநில முதல்வர் அவர்களுடன் பேசி எத்தகைய உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயார், நாளை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அந்த பகுதிக்கு வருகிறார், அவரோடு ஒத்துழைப்பு செய்து மக்களுக்கு நலஞ்சார்ந்த திட்டங்களை கொண்டு சேர்க்கின்ற பணியிலே நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பாரத பிரதமர் நமது முதல்வரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே பொதுவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பேரழிவினை பார்வையிட்டு அந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு வைப்பார்கள், அதை ஃபைனான்ஸ் கமிஷனிடம் காட்டுவார்கள். ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த தொகையை தான் மத்திய அரசு வழங்க முடியும். 12,500 கோடின்னா ஒரு கமிட்டி பார்வையிடலை. ஸ்டேட் கவர்மெண்ட் 12,500 யாரோ 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் எழுதி கொடுத்ததை ஒரு முதலமைச்சர் கேட்டால் கொடுக்க முடியாது. சிஏஜி ப்ராப்ளம் வரும், ஆடிட் அப்ஜெக்ஷன் வரும். எனவே தான் இதுவரை என்ன முறையை கையாண்ட இருக்கிறதோ 76 ஆண்டு காலமாக அதை மத்திய அரசு, மோடியின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் நிச்சயமாக அதை வழிபற்றி பணத்தை தாராளமாக கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். தமிழ் சமுதாயத்தின் மீது தனிப்பட்ட முறையிலே ஒரு பற்று, பாசம், மரியாதை கொண்டவர்கள் நமது பாரத பிரதமர். பணம் ஒரு பிரச்சனை அல்ல, பணத்தை சொல்லி ஆட்சியை நடத்த முடியாது, கட்சியை நடத்த முடியாது. நாங்கள் ஏதோ ஓர வஞ்சனையார். அவர் உண்மையிலே சொல்ல வேண்டுமென்றால் பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு தொண்டர். அவர் வழியிலே ஆட்சி நடத்துகின்ற அவர்
தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதில் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் காட்ட மாட்டார்கள். காட்ட வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இங்க இருக்கின்ற அரசு ஏதோ சொல்லி மக்களை குழப்புகிறார்கள். தேர்தலை மையமாக வைத்துக்கொண்டே அவர்கள் அறிக்கை வெளியிடுகிறார்கள். அமைச்சர் பெருமக்களும் பேசுகிறார்கள். இப்பொழுது மதிப்பிற்குரிய மேடம் நேற்றைக்கு கேட்ட கேள்வி வெறும் எளிமையான கேள்வி. எங்களுடைய பங்களிப்பு முதற்கட்டமாக இவ்வளவு கொடுத்திருக்கிறோம், உங்களுடைய பங்களிப்பு என்ன, எவ்வளவு என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். இதுவரை பதில் வந்திருக்கிறதா? 6000 ரூபாய் கொடுத்தது 560 கோடி மோடியினுடைய பணத்திலிருந்து தான் கொடுக்குறாங்க சார். அந்த 6000 எல்லாருக்கும் கிடைக்கல. சொன்னது பேப்பரில் வர்றது அனைவருக்கும் 6000ம்னு சொன்னாங்களே தவிர இந்த பணம் அனைவருக்கும் போய் சேரவில்லை. எப்படி 1000 ரூபாய்க்கு அப்பீல்லாம் பண்ணுங்க தரேன்னு சொன்னாரோ, நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சொல்வது, இந்த காலேஜில் படிக்கிற பொண்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய விழா எடுத்து விளம்பரம் தேடிக்கொண்டார்கள். கடந்த 2-3 மாதங்களாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் ஒழுங்காக போய் சேரவில்லை என்று எங்களிடம் தெரிவிக்கிறார்கள். அதை நான் உங்கள் மூலமாக அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கின்றோம். அந்த பணத்தை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சொல்வது ஒன்று, நினைப்பது ஒன்று, செய்வது ஒன்று என்று காலத்தை கழிக்க முடியாது. இதையெல்லாம் தட்டி கேட்க இந்த அரசாங்கம் செய்கின்ற தப்புகளை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து மேய்வதற்கு எங்கள் அண்ணாமலை இருக்கிறார். மக்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள்.